குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஆஃப் டே கட் அடிச்சுட்டு நல்லா போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் மீஷோல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது ஒரு கிராப் டாப், ஒயிட் அண்ட் பிளாக். இதோட ரேட் வந்து 182 சம்திங் தான் ஆச்சு. நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து எல் சைஸ் ஆர்டர் போடுறேன். பட் கொஞ்சம் குட்டியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. நமக்கு இது வந்து நல்லா இதாகுது, எலாஸ்டிக் இருக்கனால நல்லா இதாகுது. ஸோ இதில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். 182 ருபீஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்து. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ லிங்க் தர முடியாது. நான் இதில் வந்து அந்த இது ப்ராடக்டோட இது வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆரி ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக அங்கே போய் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிந்தி. இது வந்து எல்லா கலர் பிந்தியுமே இருக்குது. 25 ருபீஸ். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஸோ இதில் ஒரு பிந்தி வாங்கியிருக்கேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ஆரி ஒர்க் பண்றதுக்கு வரைகிற ஒரு பென்சில், ஒயிட் கலர் பென்சில். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்குள்ள திங்ஸ் தாங்க இதெல்லாம். நமக்கு பண்ணிட்டு ஃபைனல் டச் காட்டிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 10 ரூபா கடைக்கு என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் 10 ரூபான்னு சொல்லி 500 ரூபா கல்லாக்கிட்டாங்க. நான் 500, அவ 500, மொத்தம் 1000 ரூபா. அந்த கடைக்காரனுக்கு நாங்கள் 2 பேரும் கொடுத்துட்டோம். பில் போட்டுட்டு அவ ஒரு கொஸ்டின் கேட்டா பாருங்க, 2 பேருக்கும் சேர்த்தா 500. அவர் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அழகா சொன்னார். இல்லம்மா, உனக்கு 520, அவளுக்கு 530 அப்படின்னு. என்ன பண்றது, 10 ரூபாய் கடைன்னு நினைச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த பிளேட். எனக்கு இந்த பிளேட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அழகா இருக்குல்ல பாக்க. இது எதுக்காக எடுத்துருக்கோம், இப்ப நம்ம எடுக்கிறது பிச்சை, பேசுறது வேற இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்ல வீடியோவில் பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்த வீடியோ வீடியோன்னு வருது, இந்த பிளேட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து ஆஃபீஸ் போகிறோம். நாங்கள் சேமாக தான் எல்லாம் பண்ணுவோன்ட்டு இந்த 2 பாட்டில் எடுத்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ் ஐ திங்க். அதுக்கப்புறம் நான் வந்து டயர்ட் ஆயிடுவேன் ஆஃபீஸில். ஸோ ஜூஸ் கொண்டு போகிறதுக்காக ஒரு பாட்டில் வந்து 40 ருபீஸ். இந்த கலரும் இந்த பெயிண்ட் கலரும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல வீடியோவில். அதுக்கப்புறம் பவுச்சு. இந்த பவுச் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. மிக்கி மவுஸ் இருந்தா இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்ததும் வாங்குறது எனக்கு ஒரு பைத்தியம். மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா. அதுக்கப்புறம் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இப்பதான் இந்த கொஞ்சம் பிங்கரிங் வேலை பண்ணியிருக்கேன்ல, அதுக்காக இன்னும் கூட 2 ப்ரஷ் செட் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது லாபமா இருந்துச்சு. நான் இங்க வாங்கினது 50 ருபீஸ். இங்க நிறையவே ப்ரஷ் இருக்கு, 30 ருபீஸ் தான். ஸோ அதனால 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதான் என்னோட ஃபேவரட். இப்படி வந்து கோதுல நான் ஏதோ ட்ரெயின் டிராவல் பண்ண போறேன், அதனால இப்பவே நான் வாங்கி புக் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கூட நம்ம ஸ்டைலா வச்சுட்டு போலாம். ஆமா, அது ஒன்று. அது 70 ருபீஸ். ஆனா ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் 10 ரூபாய். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில், இப்படி நம்ம ஊத்துறதுக்காக இந்த பாட்டில் வாங்கியிருக்கேன். நிறைய இடத்துல தேடினேன், கிடைக்கல. இங்க கிடைச்சி 20 ருபீஸ். அதனால வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் செம்ம ப்ராடக்ட்டுங்க. இது செம்மையா காத்துறோம். உங்களுக்கு தெரியுதா, பாத்தீங்களா? நம் கையே நமக்கு உதவிங்கிற மாதிரி. ஜஸ்ட் 60 ருபீஸ். ஆனால் சூப்பர் ப்ராடக்ட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் காத்து வாங்கிக்கோங்க. எண்ணெய், ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா இந்த கிளிப்பு 10 ருபீஸ் தான். ஆனால் ரொம்ப குட்டியோண்டு கிளிப். எனக்கு இப்படி எடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு கிளிப் வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். அதுக்காக இதில் 2 வாங்கியிருக்கேன். கேர்ள்ஸுக்கு இது தெரியும், ரொம்பவே தொலைஞ்சு போகிற கிளிப்பில் இது ஒரு கிளிப்பு. அதுக்கப்புறம் பாச்சா சூடம்பாங்க ட்ரெஸ். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஏதோ வந்து இந்த கரிச்சு, அது என்னது, காக்ரோச்சம் ஓட்டையாக போட்டு விட்டுட்டு போகுது. அதுக்கு நான் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் 10 ரூபாய் போட்டில் 1. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய லெட்டு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் இது வச்சிருந்தா ஏதோ கெத்துங்கிற மாதிரி. நான் படிச்ச காலத்துல இது வச்சுதான் மொக்க ஒருக்கத்தாங்க. இப்ப இதெல்லாம் இதாயிடுச்சு. இங்க இது வந்து பல் குத்துற குச்சி. நம்ம இப்ப கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எதுக்கு தேவுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து இப்படி துண்டா வெட்டி கொடுத்து இதே மாதிரி குச்சி கொடுத்தா நல்லா சாப்பிட்றான். அதுக்காக மெயினா வாங்கினேன். அதுக்கப்புறம் டெஸ்டர். நம்ம வீட்டு டெஸ்டர் இல்லை,
அதுக்காக நான் வந்து வீட்டு பொறுப்போட வாங்கியிருக்கேன். வீட்டு பொறுப்பு, நான் ஒரு குடும்ப பெண்ணுங்கிற இதுல ப்ரூவ் பண்ணேன் டெஸ்டர். அதுக்கப்புறமா ஒரு கிளிப்பு, இவ்வளோதான் அந்த கடையில இருந்தாங்க. இது இவ்வளோ தாங்க 530ன்ட்டாங்க. சரி, நெஞ்சு வெளியே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீமாலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இது ஒரு பிளாக் ட்ரெஸ் மெட்டீரியல், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. அப்படி காட்டணுமா? டிரான்ஸ்பரண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இதுல வந்து என் ஃப்ரெண்ட் ஏதோ தைக்க போறா, தச்சு தருவா, நானும் போடுவேன். இது வந்து 1 மீட்டர் வந்து 60 ருபீஸ் தான். தச்சு இனிமேல் நீங்க வந்து விதவிதமா ட்ரெஸ் மெட்டீரியலை தச்சு நான் போடுறத பார்ப்பீங்க. ஏன்னா ட்ரெஸ் எடுத்து போர் அடிச்சுட்டு இனி எல்லாம் எடுத்து தைக்கணும். இதுல ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இன்னும் இந்தா இருக்கு. இந்தா இது முன்னாடியே ட்ரெண்ட்ல இருந்ததுதான், இதுவுமே அதான். எனக்கு இதுல இந்த கலர் எல்லாம் இல்லை, அதனால இதுல ஒன்று எடுத்துருக்கேன். இது ஒரு ப்ரௌன் கலர், 60 ருபீஸ், 70 ருபீஸ். சரி விடுங்க, 10 ரூபா ஏதோ ஒன்று. சரி இருக்கட்டுங்க, 70 ருபீஸா. இதுல வந்து இது வந்து ஓப்பன் டாப் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியல் ஒன்று எடுத்திருக்கேன். இது என்ன மெட்டீரியல்லாம் எனக்கு தெரியாது, நான் தச்சு போடுவேன், நீங்க பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து 1 மீட்டர் 110 ருபீஸ் சொன்னாங்க. அப்படி இதுல ஒரு 2 மீட்டர். ஏன்னா டெய்லர் ஃப்ரெண்டை நான் கூட வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் இந்த பிள்ளை சிகரெட் பேண்ட் நானும் இப்படிங்கன்னு நினைச்சேன், பார்த்தா அது இல்லை. தப்பா நினைக்க கூடாது. நம்ம இந்த பேண்ட் தான் சிகரெட் பேண்ட் தான், தெரியுதா? காட்டன்ல இருக்கும். ஸோ ஒர்த்து தாங்க. நமக்கு இப்போ சம்மர் டைமுக்கெல்லாம் இந்த பேண்ட் தாங்க செட் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 265, 280 பேக்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு 3 கலர்ல எடுத்திருக்கேன். அப்புறமா இன்னொரு 10 ரூபாய் கடைக்கு போய் இந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோங்கிறதுல இந்த வயலட் கலர் எடுத்தேன். எனக்கு வயலட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கத்தியுமே வயலட் கலர்ல தாங்க எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் கத்தி இல்லை, அதனால இதுவும் எடுத்தேன். இது 40 ரூபாய். அதுக்கப்புறமா 2 அணம் எடுத்திருக்கோம். இப்போ இதுதானே கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, அதனால இது முன்னாடி உள்ள ட்ரெண்ட், இப்போ உள்ள ட்ரெண்ட் இல்லை. பட் அதுல வந்து ஒரு கிரீனும் ஒரு ப்ளூவும் எடுத்திருக்கோம். இது இவ்வளோ அந்த கடையிலேருந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பொட்டு வாங்கின கதையே சொல்றேங்க. ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். நம்ம ராஜாக்கமங்கலம் சைட்ல போகும்போது போலீஸ் நின்றுது. டக்குன்னு நடத்தினா ஏதாவது கண்டுருவானு, ஏதாவது கேட்டுருவாங்களே போய் சொல்லிட்டு நிறுத்தி போய் அந்த கடையில என்ன வாங்குறதுன்னு தெரியாம இந்த 4 செட் பொட்டு வாங்கிட்டு ஹெல்மெட் வச்சுட்டு போயிருக்கேன். இதுல பெரிய பல்ப் என்னன்னா, நான் கரெக்டா பொட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வராம அவங்க போயிட்டாங்க. நான் இதுக்குள்ள போய் இவ்வளோ ரூபாய் தண்டத்துக்கு செலவு பண்ணேன்னு எனக்கும் புரியல. அம்மா இந்த ஜிம்கா பாருங்க, இது போட்டு நான் ஒரு பிக் எடுத்திருப்பேன். நான் அதை சைடில் அட்டாச் பண்றேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். மேலே வந்து மான் மாதிரி, கீழே வந்து கிளி எல்லாமே வந்து ஜிமிக்கி சூப்பரா இருக்கு. 100 ருபீஸ் தான், வெயிட்டே இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் என் காலேஜ் டேயோட வாங்கினேன். ஆனால் அடுத்ததான் போட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கு. 100 ருபீஸ் வெயிட்லெஸ். இதுவுமே காலேஜ் டேக்கு தான் வாங்கினேன். ஆனால் இது கொஞ்சம் வெயிட் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், கிராண்டா. அப்புறம் கழுத்துல எதுவுமே பீஸ் போடாமல் இது மட்டும் போட்டிங்கனாலே செம்ம லுக்காக இருக்கும். இது வந்து 130 ருபீஸ். ஸோ இந்த ரெண்டில் உங்கள் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை, 2 பேருமே சேமாக எடுத்திருக்கோம், ஆஃபீஸுக்கு சேமாக போடலான்னு. அதுக்கப்புறம் இது ஒரு ஆன்டிக் மாடல். இது வந்து 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஆனால் ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு, கலர் போகாது. ஆன்டிக் பீஸு 40 ருபீஸ், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது 10 ரூபாய் தான். இதில் புறக்கிருக்கோம் பாருங்க. இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஈவில் ஐ. இது வந்து ஈவில் ஐயும் ஒரு டெடி பேரும் ரெட் கலர், 2மே சேமாக தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ ஆமாம் இங்கே பாருங்க அழகு இருக்குல்ல, இந்த மாதிரி தான் போட்டுட்டு போகலாம். ஸோ இதில் 2. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கை போட்டு காட்டுறேன். ஆனால் போக மாட்டேங்குது. இந்த கையில் போட்டீங்க. ஓகே, இதாக இருக்குல்ல, பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு இது வாங்கியிருக்கோம். இது வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, இப்போ எல்லாரும் போட்டு நடக்கிறாங்களே அப்படின்னு நாங்களும் நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ பல்காக இவ்வளோ தான் வாங்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு இந்த ஒரு வாட்டர் ஆப்பிள் வந்து 1/4 கிலோ 30 ரூபாய்னாங்க. நீங்களும் இந்த சம்மரில் இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இதான் ஹியூஜ் பர்ச்சேஸ். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களை. பாய்.